டே 7 ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் இருக்கும். டே 6 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டு டே 7க்கு வாங்க. டே 7ல் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா லோட்டஸ் அட்வான்ஸ்டு கிரிட்ஸ். அட்வான்ஸ்டு கிரிட்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா ஆல்டர்னேட்டிவ் ஷேட், டபுள் லைன், இன்னர் ஃபில்லிங் கிரிட், கிரிட் ப்ளஸ் இன்வெர்டட் ஃப்ளார், கிரிட் ப்ளஸ் ஹம்ஸ் வித் ஃப்ளார், கிரிட் ப்ளஸ் லோட்டஸ், கிரிட் ப்ளஸ் ரோஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லோட்டஸ். ஓகே, ஸோ லோட்டஸ் எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துக்கோங்க 4 சென்டிமீட்டர் அசம்ஷனில், பேஸ் லைன் 4 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்துட்டு இதில் மிடில் இந்த சைட் 2 இந்த சைட் 2 கணக்கு வச்சுட்டு மேலே 3 சென்டிமீட்டரும் கீழே 1 சென்டிமீட்டர் அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சென்டர் ஃப்ளார் வரைய போகிறோம். சென்டர் இதுதான் வந்து சென்டர் ஃப்ளார். ஓகே, போத் சைட் கொஞ்சம் நல்லா ப்ராடாக கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. இந்த கர்வ் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். தென் அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பெட்டல், அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் வந்து கம்மி பண்ணிட்டு செகண்ட் அண்ட் தென் தேர்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இந்த லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் ஆப்போசிட் எப்போவுமே வந்துட்டு ரைட் சைட் போடக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக வரும், லெஃப்ட் சைட் கொஞ்சம் தடுமாறும். போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, அவ்வளோதான். தென் வந்துட்டு பேஸ் லீஃப் கொடுத்துக்குறோம். ஓகே, இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய லீஃபாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ தென் வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணுறோம். எப்போவுமே சென்டரில் இந்த சென்டருக்கும் இந்த இதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, தென் வந்துட்டு பேஸ் லைன் கொடுத்தோம் இல்லையா, அதை தாண்டி பெட்டல் வந்து கீழே போகக்கூடாது. இந்த பேஸ் லைன் கொடுத்துருக்கோம்ல, இதை தாண்டி ஃப்ளார் வந்து கீழே வரக்கூடாது. ஓகே, சாரி, பெட்டல் வந்து கீழே வரக்கூடாது. அகைன் போட்டு காமிக்கிறேன். ஒரு பேஸ் லைன் கொடுக்குறோம், அது வந்துட்டு 4 சென்டிமீட்டர். தென் வந்துட்டு மேலேருந்து ஒரு லைன், அதுவும் 4 சென்டிமீட்டர், பட் மேலே 3 கீழே 1. ஓகே, ஃப்ளார் பெருசாக இருக்கணும், லீஃப் குட்டியாக இருக்கணும். ப்ராடாக கொடுத்துக்கிறோம் போத் சைட் கர்வ் மாதிரி. ஓகே, தென் ஒரு கர்வ், ஃபஸ்ட் பெட்டல், again curve, second petal, and then again curve, third petal. Okay, then left side curve, first petal, again curve, second petal, then again curve, third petal. Okay, sorry, அது கொஞ்சம் நியர் பைல கொடுத்ததுனால என்னால் குட்டியாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ அடியில் லீஃப் கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் ஒன் வந்துட்டு கட் கனெக்ட் மெத்தட். ஓகே, ஸோ அதுக்குமே நம்ம வந்துட்டு பேஸ் லைன் ஒன்று கொடுத்துக்குறோம். இதுக்கு மிட் லைன்லாம் எதுவும் தேவையில்ல, பேஸ் லைன் மட்டும் கொடுத்துக்குறோம். தென் வந்துட்டு போத் சைடு அதில் கொடுத்த மாதிரியே கர்வ், அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக வரும். இப்போ வந்து கட் மெத்தட் சொன்னோம் இல்லையா, சென்டரில் கட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன், இதில் கொஞ்சம் கர்வியாக கொடுத்தோம் இல்லையா, இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு தென் வந்துட்டு கனெக்ட், அகெயின் ஸ்ட்ரைட் லைன், கனெக்ட், அவ்வளோதான். ஓகே, ஒன் சைட் கட் பண்ணால் போதும், போத் சைட் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த பேஸ் லைன் எதுக்குன்னா இதை தாண்டி பெட்டல் கீழே வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, தென் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறோம். லோட்டஸில் நிறைய இருக்குது, பேசிக்காக இது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அவ்வளோதான். அகைன் போட்டு காமிக்கிறேன். பேஸ் லைன் ஒன்று கொடுத்துக்குறோம், சென்டர் ஃப்ளார் கொடுக்குறோம். போது நல்லா ப்ராடாக கொடுங்க, அப்போ தான் லுக் வைஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, தென் வந்துட்டு கட் பண்ணுறோம், ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு கனெக்ட், தென் செகண்ட் பெட்டல், தென் தேர்ட் பெட்டல். ஓகே, தென் லெஃப்ட் சைட், அவ்வளோதான். சென்டரில் ஒரு டாட் ஹைலைட்டுக்காக, தென் ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு அட்வான்ஸ்டு கிரிட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நேற்றே நம்ம வந்துட்டு கிரிட் எப்படி போடுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0.5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எப்படி வந்துட்டு ஆல்டர்னேட் ஷேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள பாக்ஸு, அதுக்கு இந்த சைடில் உள்ள பாக்ஸ், இந்த சைடில் உள்ள பாக்ஸ் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் அதில் நம்ம வந்துட்டு ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ஷேட் பண்ணுறேன். ஓகே, தென் இந்த பாக்ஸ் விட்டுட்டு கீழேயும் விட்டுறணும், இந்த பாக்ஸில் ஷேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு மிடில் உள்ள பாக்ஸில் நான் செகண்ட் லைனில் ஷேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும், இதுக்கு மேலேயும் போடக்கூடாது, கீழேயும் போடக்கூடாது, இந்த சைட்லையும் போடக்கூடாது, இந்த சைட்லையும் போடக்கூடாது. ஓகே, தென் வந்துட்டு இந்த சைடும் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
ஸோ அவ்வளோதான். நான் இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ இது வந்துட்டு இப்போ நான் எந்த பாக்ஸுமே வந்துட்டு இப்போ இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கேன்னா இதை சுற்றி உள்ள 4 பாக்ஸஸ் நான் பண்ணலை. இப்போ பார்க்கக்குள்ள இந்த கிராஸில் உங்களுக்கு வந்துட்டு 2 கிராஸ்லையும் வந்துட்டு கனெக்டடாக தெரியும். ஆனால் இப்படி ஸ்ட்ரைட்டில் பார்க்கக்குள்ளேயா இருக்கட்டும், வெர்டிக்கலில் பார்க்கக்குள்ளேயா இருக்கட்டும், உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஆல்டர்னேட் ஷேட். ஓகே, தென் வந்துட்டு ஸ்வஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்வஸ்டிக், ஆப்போசிட் லைன் அந்த அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம Day 1 கிளாஸ்லேயே வந்துட்டு திக் லைன், தின் லைன் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி 2 லைன்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இதில் இன்னர்லாம் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, நான் இந்த வீடியோவில் வந்துட்டு கிரிட் போட்டேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் முன்னாடி போட்டுட்டேன். நேற்று நான் எப்படி கிரிட் போடணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். Day 1 கிளாஸில் லைன்ஸ் எப்படி போடணும், தின் லைன், திக் லைன் எப்படி போடணும் அப்படின்றதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது மாதிரி ஃபுல்லாக சிலர் கேட்குறீங்க டவுட்ஸ் எப்படி கேட்குறீங்கன்னா, சர்க்கிளில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. சர்க்கிளில் தான் பண்ணணும்னு இல்லை, ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு அதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன் நான் சர்க்கிளில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கிளைண்ட்டோட ஹேண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும் போட மாட்டீங்க, கர்வ் கொடுத்து அந்த இடத்துலையும் ஃபில்லிங்ஸ் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ அதனால சர்க்கிளில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் நமக்கு எப்படி போடணும் அப்படின்ற ட்ரிக் தெரியும். நீங்கள் பாக்ஸில் போட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போடுறது மட்டும்தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து திக் லைன். ஸோ 2 லைன் கொடுக்குறோம், 2 தின் லைன் கொடுக்குறோம், அதோட மிடில் ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆப்போசிட் லைன் சொன்னேன் இல்லையா? ஸோ சென்டர்லேருந்து குட்டி குட்டியாக இது பார்க்க ஃப்ளார் மாதிரி தெரியுதா? ஓகே, ஸோ எல்லா சைட்லேயும் மிடில் லைன் கொடுக்குறோம், 4 சைட்ஸ்லேயும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கணும். ஓகே, ஃபுல்லாக டச் ஆகாத மாதிரி கொஞ்சம் சென்டரில் கேப் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இது பார்க்க ஃப்ளார் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம போடுவோம், அது வந்து ஸ்வஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்துட்டு இப்போ மெலிசான லைனில் போட்டிங்கன்னா இது இந்தளவுக்கு அட்ராக்டிவாக தெரியாது. நீங்கள் திக் லைனில் போடக்குள்ள தான் உங்களுக்கு வந்துட்டு அட்ராக்டிவாக தெரியும் ஃப்ளார். இப்போ இந்த மாதிரி கார்னர் வரக்குள்ளே நீங்கள் இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே, ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஃப்ளார் மாதிரி கொஞ்சம் தெரியும். அந்த இடத்த எம்டியாக விடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து சர்க்கிளில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எது வரைக்கும் நம்மளால் போட முடியுமோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது வந்து ஆப்போசிட் லைன் ஃப்ளார் மாதிரி தெரியுதா இப்போ? ஓகே, தென் வந்துட்டு ஸ்வஸ்டிக்ன்றது இப்போ வந்துட்டு இந்த கார்னரில் ஒரு லென்த்தான லைன் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் பேஸ்லேருந்து இந்த சைட் அவ்வளோதான், தெரியுதா ஸ்வஸ்டிக்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் லென்த் லைன் கொடுக்குறோம், அதுக்கு கீழே தென் இங்கே இதில் வந்துட்டு நம்ம சென்டரில் போட்டிருப்போம். இதில் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கீழே கார்னரில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைன் இந்த கார்னரில் கொடுத்துருக்கேனா, இது கொஞ்சம் கீழேருந்து பக்கத்தில் கொடுத்துருக்கேனா, இது இந்த சைட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்துருக்கேனா, மேலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், தெரியுதா? ஓகே, தென் வந்துட்டு எல்லா பாக்ஸஸும் நான் ஃபில் பண்ணியே காமிக்கிறேன். ஓகே, போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி போடணும் அப்படின்றது. ஓகே, லென்த்தாக இருக்கணும், இந்த லைன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இதனாலும் டச் ஆகாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் லென்த்தாக கொடுத்தீங்கன்னா இது டச் ஆகும், இதில் அப்படி டச் ஆகாது. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் என்னோட அசம்ஷனில் தான் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு லைன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியே கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான், தெரியுதா? இந்த ஃப்ளாருக்கும் இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸு, இது ஃப்ளார் மாதிரி இருக்குது, இது ஸ்வஸ்டிக் மாதிரி இருக்குது. ஓகே, தென் வந்துட்டு கிரிட் ப்ளஸ் இன்வெர்டட் ஃப்ளார்ஸ். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஸ்டார் எப்படி போடணும்னு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபுல்லாக ஸ்டார்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, 4 பாக்ஸஸ் கனெக்ட் பண்ணி போடணும். இது 4ஆ, தென் இது 4ஆ இருக்கா? ஓகே, ஸோ 4 பாக்ஸஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளார் போட்டுக்கிறீங்க. ஓகே, தென் வந்து இதுக்கு மிடில் வந்துட்டு நீங்கள் லீஃப் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? லீஃப்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு டாட் வச்சு ட்ராக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது போடுறதுக்கு முன்னாடி அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லைன் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஓகே, இதையும் நான் போட்டு காமிக்கிறேன், அந்த மாதிரியும் போட்டு காமிக்கிறேன் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போ லைன் இருக்கா? ஸோ இந்த லைனில் ஒரு டாட் கொடுத்து ட்ராக் பண்ணிக்கிறேன். தென் அகெயின் ஒரு டாட் கொடுத்து நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அகெயின் டாட்டு ட்ராக் பண்ணுறேன். ஓகே, எல்லா சைடும் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. சென்டரில் டாட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் என்னோட ரெஃபரன்ஸும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் லைனில் நம்ம முடிச்சிட்டோம். தென் வந்து வெர்டிக்கல் லைன் போடக்குள்ள கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அந்த ஸ்டார் வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி போடுங்க. ஓகேவா? இப்படி இல்லைன்னா நீங்கள் சென்டரில் டாட் கொடுத்து போத் சைட் ட்ராகும் பண்ணிக்கலாம். ஓகே,
டாட் கொடுத்து ட்ராக் பண்ணுறேன், அகெயின் டாட் ட்ராக். ஓகே, அகெயின் டாட்டு ட்ராக் பண்ணுறேன், டாட்டை ட்ராக் பண்ணுறேன், டாட் ட்ராக், டாட் ட்ராக். அவ்வளோதான். தெரியுதா? ஃப்ளார். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு கிரிட் ப்ளஸ் இன்வெர்டட் ஃப்ளார்ஸ். ஓகே, தென் நம்ம பார்க்க போகிறது கிரிட்ல ஹம்ஸ் கொடுத்து அதில் எப்படி ஃப்ளார்ஸ் போட போகிறோம் அப்படின்றது. இப்போ இது வந்துட்டு 0.5 சென்டிமீட்டரில் கொடுத்தீங்களா, இது வந்து ஒரு 1 சென்டிமீட்டர். இதுவும் நீங்கள் ஒரு 1 சென்டிமீட்டரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லா சைடுமே ஒரு 1 சென்டிமீட்டர் அசம்ஷனில். இது வந்துட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர். ஏன்னா நம்ம இதில் ஹம்ஸும் போடணும், ஃப்ளார்ஸும் போடணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் ஹம்ஸ் கொடுக்குறேன். ஹம்ஸ் நீங்கள் எந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே சைடு எல்லா லைன்லையும் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த லைனில் ஹரிசாண்டல் லைனில் நான் கீழே கொடுக்குறேன்னா எல்லா ஹரிசாண்டல் லைனையும் கீழே தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஹரிசாண்டல் லைனில் நான் கீழே கொடுத்தேன்னா இப்போ வெர்டிக்கல் லைனில் நான் லெஃப்ட் சைட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபுல்லாக இப்போ லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணனா இந்த லைனாக இருக்கட்டும், இந்த லைன் நமக்கு ஹேண்டில் எவ்வளோ பெருசு போடுறோமோ அது ஃபுல்லாகவே லெஃப்ட் சைட் தான் கொடுக்கணும். ஓகே, எந்த சைடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த சைடு தான் கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஓகேவா? ஹம்ஸும் நம்ம முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப பெருசாக கொடுத்துறாதீங்க, குட்டி குட்டி ஹம்ஸாக கொடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளார் போடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம லீஃப் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு லைன் கொடுக்குறோம், டாட் வச்சு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் போத் த சைட் டியர் ட்ராப்ஸ். அவ்வளோதான். ஸோ ஒரு லைன் கொடுக்குறேன், அதை நான் ட்ராக் பண்ணுறேன். போத் த சைட் வந்து அதுக்கு கொஞ்சம் சின்னதாக டியர் ட்ராப்ஸ் கொடுக்குறேன். ஒரு லைன் கொடுக்குறோம், ட்ராக் பண்ணுறோம், போத் த சைட் டியர் ட்ராப்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஹம்ஸ் வித் ஃப்ளார்ஸ் கிரிட்ல. ஓகே, ஓகேவா? தென் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு காயில் போடுவோம். காயில் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். காயிலில் வந்துட்டு ஹம்ஸ் இதுவுமே குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு பிரைட்டாக தெரியக்குள்ளே தான் ஃப்ளார் நல்லா தெரியும். இதை அட்ராக்டிவாக காமிக்கிறதுக்கு டாட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ குட்டியாக காயில் கொடுக்குறீங்க, சும்மா ஒரு 2 சர்க்கிள் இருக்க மாதிரி இருந்தால் போதும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளார் போட முடியும். இல்லைனா ஃப்ளார் போட முடியாது, இந்த ஃபுல் ஸ்பேஸ் வந்து கவர் ஆகிடும். கொஞ்சமாச்சும் இங்கே ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்தால் தான் இந்த ஃப்ளார் இங்கே போட்டிருக்கிறது தெரியும். ஓகே, ஸோ குட்டியாக காயில் கொடுத்துக்கிறோம், அது மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கிறோம், அந்த ஹம்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு டாட் கொடுத்துக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது என்ன அப்படின்னா கிரிட்ல ஹம்ஸ் வித் ஃப்ளார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கிரிட்ல லோட்டஸ் பார்க்க போகிறோம். ஸோ லோட்டஸ்ன்றது இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி போட்டோம் இல்லையா, கட் கனெக்ட் மெத்தட், அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டராக பாயிண்ட் பண்ணிவிட்டு போத் த சைட் கொஞ்சம் ப்ராடாக சென்டர் பெட்டல் போட்டுக்கோங்க. தென் கட் பண்ணி மேலே லைனில் டச் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒன் சைட் மட்டும் கட் பண்ணால் போதும், போத் த சைட் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த எம்டி ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாரில் போடக்குள்ள எப்போவுமே இந்த 2 லைன் போடணும். ஆனால் அந்த 2 லைன் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணக்கூடாது, 2 தின் லைன் போட்டுக்கிறோம். ஓகே, தென் ஃப்ளார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளார் நம்ம போட்டுட்டு இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணாதான் அந்த ஃப்ளவர் தனியாக அட்ராக்டிவாக தெரியும். அதுக்காக இப்போ நம்ம இந்த லைனையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளார் இன்னொரு ஃப்ளாரோட மர்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். சென்டரில் ஒரு டாட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கிரிட் ப்ளஸ் லோட்டஸ். ஸோ இதுவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே ஃப்ளார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டியாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளார் போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ கட் பண்ணுறேன். எந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக ஃப்ளார் போட முடியுமோ அந்த கிரிட்குள்ளே போட்டுக்கோங்க. ஃபில்லிங் கொஞ்சம் இருந்தால் போதும், நிறைய இருக்கணுன்றது இல்லை. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, கட் பண்ணுறோம், ஃபில் பண்ணுறோம் போத் த சைட். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? தென் வந்துட்டு இதில் ரோஸ் போட போகிறோம். ரோஸும் நம்ம வந்துட்டு ஃப்ளார் கிளாஸில் பார்த்துருக்கோம். சின்னதாக ஒரு காயில் கொடுத்துக்கிறோம், அது வந்துட்டு டெப்த் இப்படி கொடுத்துக்கிறோம். தென் வந்துட்டு மிட்லேருந்து சென்டர், லெஃப்ட், ரைட், அகைன் இது மேலே ரோஸ் மட்டும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று போடணும். ஓகே, தென் வந்துட்டு இந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் ரோஸ் வந்து அட்ராக்டிவாக தெரியும். ஓகேவா? ரோஸ் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அகைன் நான் சொல்கிறேன், காயில் போடுறீங்க ஒரு 2 லைன் கொடுத்தா போதும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃப்ளார் போட முடியும், குட்டி ஸ்பேஸ் தானே இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். தென் வந்துட்டு இருக்க ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? என்னோட ரெஃபரன்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோட்டஸ். நான் சொன்னேன் இல்லையா, மேலே 3 சென்டிமீட்டர், கீழே 1 சென்டிமீட்டர், போத் சைட் 2 சென்டிமீட்டர் போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஷீட்டில் வந்துட்டு 20 ஃப்ளார்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் வந்துட்டு கட் பண்ணி போடுறேன் இல்லையா, நான் லெஃப்ட் சைட் கட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ரைட் சைட் எந்த சைட் பண்ணாலும் கட் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு சிங்கிள் டைம் தான் பண்ணணும். ஓகேவா?
தென் வந்துட்டு ஆல்டர்னேட் ஷேட். ஓகே, தெரியுதா? தென் வந்துட்டு ஃப்ளார். ஓகே, ஸ்வஸ்டிக், தென் ஃப்ளார். ஓகே, தெரியுதா அந்த லைன்? தென் வந்துட்டு ஃப்ளார், ஒரு காயில் கொடுத்துட்டு அதில் ஃப்ளாரு டாட் வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா? தென் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃப்ளார் ஹம்ஸில். ஓகே, தென் லோட்டஸ். தெரியுதா எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது? தென் ரோஸ். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் டே 7 கிளாஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.